மாணவிகளே, 3வது பாடத்தினுடைய இறுதி தலைப்பு பாதுகாப்பு நடவடிக்கைகள். பாதுகாப்புங்கிறதுல ஃபஸ்ட்டில் உனக்கு என்னெல்லாம் பாதுகாக்கப்பட வேண்டும்? ஒரு நிறுவனத்தில் பயன்படுத்தக்கூடிய பதிவேடுகள், ஆவணங்கள், அதாவது கோப்பு ஆவணம்னு சொல்லிடலாம் இல்லையா? கோப்பு ஆவணங்களை பாதுகாக்கணும், பணியாளர்களை பாதுகாக்கணும், பணி நிறுவனத்தில் பயன்படுத்தக்கூடிய இயந்திர தளவாடங்களை நம்ம நினச்சோம்னா பாதுகாக்கணும். ஏன் பாதுகாக்கணும்னு சொல்லும்போது, ஒரு நிறுவனத்தில் தீயினால் விபத்து ஏற்படலாம் இல்லையா? அடுத்து மழையினால், காற்றுகள்னால், அதுக்கப்புறம் என்ன சொன்னால் இயந்திர பழுதடைவதனால, மனிதனுடைய கேர்லெஸ்னால் நிறைய பல்வேறு காரணங்களால் பல்வேறு விதமான பிரச்சனைகள் ஏற்பட இருக்கும். இந்த பிரச்சனைகளில் இருந்தெல்லாம் தங்களை பாதுகாத்து கொள்வதற்காக பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கணும். அவற்றில் ஒன்று தீ தடுப்பு முன்னெச்சரிக்கை. நீ எந்த ஃபேக்ட்ரியும் போய் பாரு, பெரிய பெரிய கடைகளை போய் பாரு, தீ தடுப்பு முன்னெச்சரிக்கைன்னு சொல்லிட்டு ஃபயர் மிஷின் ஒன்று போட்டிருப்பாங்க, ஒரு சிலிண்டர் போட்டிருப்பாங்க, பார்த்துருப்பான். இது ஏன் பயன்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்லும்போது, ஆவணங்கள், இயந்திரங்கள், பணியாளர்கள் எல்லாருமே தீயினால் ஏற்படக்கூடிய பாதிப்பில் இருந்து அல்லது இழப்பிலிருந்து தங்களை பாதுகாப்பதற்காக முன்னெச்சரிக்கையாக செய்து கொள்ளக்கூடிய நடவடிக்கை. இந்த முன்னெச்சரிக்கையாக செய்து கொள்வதற்காக தீ தடுப்பு சாதனங்களை என்ன செய்கிறாங்கன்னா நிறுவ வேண்டும். அந்த தீ தடுப்பு சாதனங்களை நிறுவுவதன் மூலம், அந்த தீ தடுப்பு சாதனம் இப்போ பாரு, நமக்கெல்லாம் பார்த்தேன்னு சொன்னால் அந்த ஃபயர் இன்ஜினோட சிலிண்டர் தொங்குறத தெரியும். பட் அவற்றை எவ்வாறு கையாளணுங்கிறது தெரியாது. ஆனால் ஒவ்வொரு நிறுவனத்திலும் பணியாற்றக்கூடிய ஒவ்வொரு பணியாளர்களுக்கும், அந்த நிறுவனத்தில் பணியாற்றக்கூடிய பணியாளர்களுக்கு தீத்தடுப்பு சாதனங்களை எவ்வாறு பயன்படுத்தப்பட வேண்டும் என்பதற்கான உரிய பயிற்சிகள் அளிக்கப்பட வேண்டும். இந்த உரிய பயிற்சிகள் அளிப்பதன் மூலம் மட்டுமல்லாது, பொதுவாக பாரு நிறைய இடங்களில் இப்போ பேங்க் இதிலலாம் என்னென்னா திருடர்கள் கொள்ளையிடும் பொழுது அந்த அலங்காரம், அந்த ஒழிப்பு, அந்த மணி பெல் வந்து அவங்களுக்கு அடித்து நமக்கு போலீஸ் ஸ்டேஷனோட கனெக்ஷன் கொடுத்துருப்பாங்க, கண்டுபிடிக்கலாம். அதே போல் இந்த தீ எச்சரிப்புக்கும் தானியங்கி தீ எச்சரிக்கை மணி அடிக்கும் கருவியை நம்ம நிறுவனம். சரியா? தானியங்கி தீ எச்சரிக்கை மணி அடிக்கும் கருவியை இயங்கணும். அந்த கருவியை இயங்கினா வச்சா போதாது, தீத்தடுப்பு சாதனங்களை வச்சா போதாது, அவை முறையாக அவ்வப்பொழுது பரிசோதனை செய்து சரியாக இயங்குகிறதா என்பதனை உறுதி செய்து கொள்ள வேண்டும். இதுதான் என்னென்னா தீத்தடுப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைன்னு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கோம். இந்த தீத்தடுப்பு முன்னெச்சரிக்கைன்னு சொல்லும்போது, ஒரு நிறுவனத்தில் பயன்படுத்தக்கூடிய கோப்பு ஆவணங்கள், பணியாளர்கள், இயந்திரங்கள், தளவாடங்கள் தீயிலிருந்து பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காக செய்து கொள்ளக்கூடிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைக்காக தீத்தடுப்பு சாதனங்களை நம்ம நிறுவுகிறோம். தீத்தடுப்பு சாதனங்களை மட்டும் நிறுவனம் போதாது, அவற்றை கையாள்வதற்கான உரிய பயிற்சிகளும் பணியாளர்களுக்கு என்னச்சணும் வழங்கப்பட வேண்டும். தீ எச்சரிப்புக்காக மணி அடிக்கக்கூடிய கருவியை நம்ம என்னச்சோன்னா வச்சுருக்கணும். அதே நேரத்தில் அதை வைத்தால் மட்டும் போதாது, அவையெல்லாம் சரியான முறையில் இயங்குகிறதா என்பதை அவ்வப்பொழுது பரிசோதனை செய்து தகுந்த முறையில் இயங்குகிறதா என்பதனை உறுதி செய்து கொள்ள வேண்டும். இதுதான் தீ தடுப்பு முன்னெச்சரிக்கை. இது நிறைய நேரம் ஒரு 3 மார்க் கொஸ்டினுக்கு வரும். அடுத்து பாருமா, விபத்து தடுப்புன்னு கொடுக்கப்பட்டிருக்கும். இந்த விபத்து எப்படிலாம் ஏற்படலாம்? இயந்திரங்கள் பழுதடைவதனால ஏற்படலாம். மக்கள் பயங்கர நெருக்கடியாக இருக்குது அப்படின்னா, வழக்கத்துக்கு மேலான இயந்திரங்கள், அந்த நெரிசல் கூட்டம் இருந்ததுன்னா என்ன செய்யலாம்? விபத்து ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதுக்கப்புறம் அந்த ஒயரிங் ப்ராப்ளம், அந்த எலக்ட்ரிசிட்டி ப்ராப்ளத்தினால இருக்கும். அதுக்கு இயந்திரங்களை சரியான முறையில் கவனம் இல்லாமல் கையாளுறதுனால என்ன செய்யலாம்? தீ விபத்துக்கள், பல்வேறு விதமான விபத்துக்கள் ஏற்படலாம். அதுக்கப்புறம் என்னென்னு சொன்னால், சில சூழ்நிலையில் பாதுகாப்பு ஏற்பாடுகள்லாம் இல்லாமல் இருக்கலாம். அப்போ இந்த மாதிரி சூழ்நிலையில் ஒவ்வொரு பணியாளர்களுக்கும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து என்ன செய்யணும்? பணியாளர்களுக்கு தெரியப்படுத்தணும். பாதுகாப்புக்காக இயந்திரங்களை எவ்வாறு கையாள வேண்டும் என்பதனை குறித்து அறிவுறுத்த வேண்டும். பாதுகாப்பாக இயந்திரங்களை கையாள்வதற்கான அறிவுறுத்தணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால், நமக்கு பொதுவாக அறைகளின் இயந்திரங்கள்லாம் நமக்கு வெயிட்டானதாக இருக்கும். அப்படி வெயிட் நிறைவான உள்ள ஃபேக்ட்ரிலாம் இருந்துன்னு சொன்னால், அந்த மிஷின்ஸ் எல்லாமே அடித்தளத்தில் அப்படின்னா கிரவுண்ட் ஃப்ளோரில் தான் நம்ம வச்சு அவற்றை இருந்துச்சுன்னா பயன்படுத்தி கொள்ள வேண்டும் சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கோம். அடுத்தால கோப்பு ஆவணங்கள்லாம் முறையாக பொருத்தப்பட்ட இயந்திரங்களில் வச்சு தான் அவை என்ன சொன்னால் கையாள வேண்டும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். விபத்து கூட்ட நெரிசலில் ஏற்படலாம், கரண்ட்டு எலக்ட்ரிசிட்டினால் ஏற்படலாம், இயந்திரங்கள் தவறாக கையாளுறதுனாலங்கெல்லாம் கவனம் இல்லாமல் அவங்க பணியாளர்கள்
இயந்திரங்களை கையாளுவதனால இப்படி பல்வேறு நேரங்களில் பிரச்சனைகள் விபத்து ஏற்பட வாய்ப்புண்டு. இந்த விபத்துக்காண்டி முன்னெச்சரிக்கை எடுப்பதற்காக பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து பணியாளர்களுக்கு பயிற்சி கொடுக்கணும். எவ்வாறு பாதுகாப்பாக இயந்திரங்களை கையாள வேண்டும் என்று இயந்திரங்களை கையாளப்பட வேண்டும் என்பதற்கான அவங்களுக்கு அறிவுரை சொல்லணும். அதுக்கு பிறகு வெயிட்டான இயந்திரங்கள் அப்படின்னு சொல்லலாம், எக்யூப்மெண்ட்ஸ் இதெல்லாம் அடித்தளத்தில் அப்படின்னு சொல்லும்போது கிரவுண்ட் ஃப்ளோரில் வச்சு அவற்றை பயன்படுத்தணும். அதுக்கப்புறம் கோப்பு ஆவணங்கள் எல்லாம் நல்ல ஒரு முறையாக பொருத்தப்பட்ட அப்படின்னு சொல்லும்போது ஃபிட் பண்ணப்பட்ட அலமாரிகளில் வச்சு அவை பாதுகாக்கப்பட வேண்டும் சொல்லிடலாம். மூன்றாவதாக பணியிட பாதுகாப்பு அப்படின்னு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கோம். மாணவிகளே, இந்த பணியிட பாதுகாப்பு அப்படின்னு சொல்லும்போது வேலை செய்து கொண்டு இருக்கும் பொழுது வேலையின் நேரத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள். அப்போ இந்த வேலையின் நேரத்தில் பல்வேறு விதமான வகையில் பிரச்சனைகள் ஏற்படலாம். அறைகளை அங்கங்கே ஷிஃப்ட் பண்ணும்போது, பணியாளர்கள் அங்கங்கே நடமாடும் பொழுது, அதுக்கப்புறம் அந்த கதவுகளுக்கு இடையே வழி ஷார்ட்டேஜ் நல்ல இருளாக இருந்து வெளிச்சம் இல்லாமல் இருந்தால் அங்கங்கே நடக்கும் பொழுது, அதுக்கப்புறம் அந்த தரைலாம் வளவளப்பான தரை, அந்த அப்படி சொல்லுவோம் வளவளப்பானா பாலிஸ்டர் தரையாக இருக்கும் இல்லையா, லைட்டாக தண்ணி போட்டாலும் வழுக்கும் அந்த டைல்ஸ் இந்த மாதிரிலாம். இந்த மாதிரி சூழ்நிலையில் நமக்கு என்ன சொன்னால் பணி நேரத்தில் பணியாளர்களுக்கு என்ன செய்யலாம், விபத்துகளோ இடையூறுகளோ ஏற்படும். அப்போ அந்த மாதிரி இடர்பாடுகள் ஏற்படாமல் இருப்பதற்காக பணியிட பாதுகாப்பிற்காக பாலிஸ்டர் தரை என்ன செய்யக்கூடாது, பயன்படுத்தி கொள்ளக்கூடாது. அறைகலன்கள்லாம் பொதுவாக நமக்கு சரியான வடிவத்தில் சரியான தரப்பரப்பில் எவ்வாறு அமைக்கப்பட வேண்டும் என்பதை தெரிந்து என்ன செய்யணும், வடிவமைக்கப்பட வேண்டும். அதுக்கு நல்ல ஒரு வெளிச்சம் நிறைந்ததாக இருக்கணும், காற்றோட்டம் நிறைந்ததாக இருக்கலாம். மேஜைகள் நாற்காலிகளுடைய கூர் முனைகள்லாம் ஷார்ப்பாக இல்லாமல் அதை பணியாளருக்கு இடையூறு ஏற்படுத்தாத வண்ணம் அவை காணப்பட வேண்டும் சொல்லலாம். அடுத்து நான்காவதாக முதல் உதவி சேவைன்னு கொடுத்துருக்கோம். இந்த முதல் உதவி சேவை பாரு எல்லா இடமும் இருக்கும். நம்ம ஸ்கூல்லையுமே பார்த்தோன்னா கேம்ஸ் ரூமில் ஃபஸ்ட் எய்ட் பாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா. இந்த ஃபஸ்ட் எய்ட் பாக்ஸ் ஈவன் பஸ்ஸுகள்லையோ எல்லா இடங்களையுமே வைப்பாங்க. காரணம் திடீரென ஏற்படக்கூடிய காயங்களுக்கு சிகிச்சை அளிக்கக்கூடிய ஒரு முதலுதவி பெட்டி. இந்த முதலுதவி பெட்டி தான் முதல் உதவி சேவை. இந்த முதலுதவி பெட்டியில் காயங்களுக்கான மருந்துகள் மாத்திரைகள் போன்றவை கட்டாயம் இருக்கணும். இந்த கட்டாயம் இருக்கக்கூடியதை அவ்வப்பொழுது அது எவ்வளோ காலியாக இருக்கா இல்லையா என்பதனை நம்ம சோதித்து சரியான கால இடைவெளியில் அவற்றை சோதித்து தேவைப்படக்கூடிய மருந்துகளை வாங்கி முதலுதவி பெட்டியில் வைத்து பராமரிக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். பணி நேரங்களில் பணியாளர்களுக்கு காயங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. இந்த மாதிரி நேரத்தில் ஃபஸ்ட் எய்ட் செய்துட்டு தான் திரும்ப அவங்களாம் ஹாஸ்பிட்டலைஸ் பண்ணுவாங்க இல்லையா. அதற்காக வைக்கப்படக்கூடிய முதலுதவி பெட்டி, மருந்து மாத்திரைகளுடன் கூடிய முதலுதவி பெட்டி கட்டாயம் இருக்க வேண்டும். இந்த அதில் உள்ள ஸ்டாக்ஸ் இருக்கா இல்லையான்னு பார்த்து அவ்வப்பொழுது அதை நினச்சோன்னா ஃபில் பண்ணி வச்சுக்கணும். லாஸ்ட்டாக பணியாளர்களுக்கான பாதுகாப்பு கல்வி. பணியாளர்களுக்கு இந்த சொல்லலாம் இயந்திரங்களை எவ்வாறு பராமரிக்கணும், எவ்வாறு பாதுகாக்கணும்னு சொல்லி அவங்களுக்கு அறிவுறுத்தணும்னு சொல்லி அதுதான் பாதுகாப்பு கல்வி மற்றும் பயிற்சி. அதற்கான பயிற்சிகள் அளிக்கப்பட வேண்டும் சொல்கிறோம். எனவே ஒவ்வொரு பணியாளர்களும் பணியில் ஈடுபடும்போது ஆபத்துக்கள் குறித்து அவங்களுக்கு என்ன செய்யணும், முறையாக அறிவுறுத்தப்பட வேண்டும். ஆபத்துக்கள் குறித்து அவங்களுக்கு என்ன செய்யணும்னா முறையாக அறிவுறுத்தப்பட வேண்டும். வரும் பணியில் இருக்கும் பொழுது ஆபத்துகள் குறித்து அவங்களுக்கு அறிவுறுத்தப்படுத்துகிறோம். அதுக்கு மட்டும் அல்லாது அவங்களுக்கு பணி பாதுகாப்புக்காக பணி நேரத்தில் அவங்களுடைய பாதுகாப்போடு பணி புரிய வேண்டும் என்பதற்காக பயிற்சி அளிக்கணும். அதுக்கப்புறம் மெயினாக நம்ம என்ன சொன்னால் இந்த முதலுதவி பெட்டி இருக்குது, ஃபஸ்ட் எய்ட் பாக்ஸு, அதுக்கப்புறம் தீத்தடுப்பு இயந்திரங்கள்லாம் எவ்வாறு கையாளப்பட வேண்டும் என்பதற்கான பயிற்சியும் அளிக்கணும். ஆபத்துக்கள் ஏற்படுவதை குறித்து முறையாக அறிவுறுத்தணும். ஆபத்து ஏற்படாதவனும் பணியாளர்களுக்கு சரியான பாதுகாப்பாக பணி புரிவதற்கான பயிற்சி அளிக்கணும். எதை குறித்த பயிற்சி கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும்னு சொன்னால் அந்த தீத்தடுப்பு முன்னெச்சரிக்கை கருவிகளையும் முதலுதவி பெட்டிகளையும் பயன்படுத்துவதற்கான அறிவுரைகளும் ஒவ்வொரு பணியாளர்களுக்கும் சரியாக பயன்படுத்தக்கூடிய வகையில் கவனத்துடன் அவங்களுக்கு செயல்முறைகள் விதிமுறைகள்லாம் சொல்லிக் கொடுக்கப்பட வேண்டும், பயிற்சி அளித்திருக்க வேண்டும் என்பது தான் அவங்களுடைய பாதுகாப்பு நடவடிக்கைகள். அப்போ இந்த பாதுகாப்பு நடவடிக்கையில் தீத்தடுப்பு முன்னெச்சரிக்கை, விபத்து தடுப்பு, பணியிட பாதுகாப்பு, முதலுதவி சேவை, பணியாளர்களுக்கான பாதுகாப்பு கல்வி மற்றும் பயிற்சிங்கிற தலைப்பின் கீழே படிக்கிறோம். மாணவிகளே 3 பாடங்கள் ஆஃபீஸ் மேனேஜ்மெண்ட் சப்ஜெக்டில் முடிச்சிருக்கோம். ஓகே மாணவிகளே, புக் பேக் கொஸ்டினும் புக் பேக் 1 வேர்டும் தரவாப்படி அடுத்த வாரத்தில் உனக்கு இந்த 3 பாடத்திற்கான
1 வேர்டு கொஸ்டின் மற்றும் 3 மார்க்கு கொஸ்டினுக்கு ஒரு டெஸ்ட் எழுதி எனக்கு நீ பேப்பர் சப்மிட் பண்ணணும். ஓகே, அதை நான் உனக்கு டேட்டு எப்போ என்னன்னு குரூப்பில் போட்டு விட்றேன். ஓகே, தேங்க்யூ.